தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டப்ப சிறையில் இருந்த மிக முக்கியமான தலைவர் சிறையில் இருந்தபடியே தேர்தலுக்கான வேட்புமனுவும் தாக்கல் செஞ்சு சிறையில் இருந்தபடியே தேர்தலை சந்தித்து சிறையில் இருந்தே தேர்தலில் வெற்றியும் பெற்று சிறையை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டோட சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் அமர்ந்தாங்க. அந்த தலைவரை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி சிறையில் இருக்கிற ஒரு நபர் தேர்தலில் போட்டியிடலாமா? நீதிமன்றத்தால் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்படாதவரை எந்த ஒரு நபரும் தேர்தலில் போட்டியிடலாம், வேட்புமனு தாக்கலும் செய்யலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. 1952 தமிழ்நாட்டில் முதல் சட்டமன்ற பொது தேர்தல் நடக்கு. அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டப்ப கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவரான திரு ப. ராமமூர்த்தி ஐயா அவர்கள் சிறையில் இருக்காங்க. 1951 ஒரு அரசியல் சதி வழக்கு காரணமாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க. சிறையில் இருந்தபடியே மதுரை வடக்கு தொகுதிக்கு மனு தாக்கலும் செய்கிறாங்க. ஐயா அவர்கள் சிறையில் இருக்கும்போதே 1952 சட்டமன்ற தேர்தலும் நடக்கு. சிறையில் இருந்தபடியே வெற்றியும் பெறுறாங்க. மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏவாக ஜெயிக்கிறாங்க. சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் 1957 வரைக்கும் தமிழ்நாட்டோட சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் ஐயா அவர்கள் இருந்தாங்க. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சிதம்பர பாரதி அப்படிங்கிறவரை 3332 வாக்குகள் வித்தியாசத்தில் ஐயா சிறையில் இருந்தபடியே தோற்கடித்து வெற்றியும் பெற்றாங்க. தமிழ்நாட்டில் சமீபத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் திரு ஹரிநாடார் அவர்கள் சிறையில் இருந்தபடியே மனு தாக்கல் செய்தது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். நன்றி.